வணக்கம். தினசரி வானிலையும் அதனை சார்ந்த அறிவியலும். இன்று நவம்பர் 23, கார்த்திகை 7. கிராமங்களில் ஒரு பழமொழி உண்டு. கத்தரிக்காய் முற்றினால் சந்தைக்கு வந்துதானே ஆக வேண்டும் என. அந்த வகையில் தென்கிழக்கு வங்கக்கடலில் கத்தரிக்காய் முற்றுவதாக தெரியவில்லை. அது வெம்பி அங்கேயே விழக்கூடிய நிலை. மாற்றாக தென்மேற்கு வங்கக்கடலில் கத்தரிக்காய் முற்றுகிறது, சந்தைக்கு வர இருக்கிறது என்ற நிலையில் இன்றைய வானிலை அமைவுடனான எனது தனிப்பட்ட வானிலை விளக்கம். வணக்கத்துடன் CN ஆதுரை. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை பெற்றுள்ள குறைவெடுத்த நிலை அடுத்த நிலை நோக்கி வலுவடைந்து வருகிறது. தென்கிழக்கு வங்கக்கடலில் சுமத்ரா மற்றும் மலேசிய தீபகற்பம் இந்த பகுதிகள் சார்ந்து நீடிக்கக்கூடிய குறைவெடுத்த நிலை தென்சீன கடலில் நீடிக்கும் மற்றொரு குறைவெடுத்த நிலையினால் ஈர்க்கப்பட்டு அல்லது தென்கிழக்கு காற்றினை அந்த நிகழ்வு வலுவாக உள்ளிருத்து இந்த நிகழ்வை மேலும் வலுவடைய செய்ய விடாமல் அது அங்கேயே நீடிக்கிறது. கிட்டத்தட்ட அடுத்த நிகழ்வுடன் அது ஒன்றிணையவும் வாய்ப்பு இருக்கிறது. இதனை கடந்து பிலிப்பைன்ஸ் கடல் பகுதியிலும் ஒரு நிகழ்வு வலுவடைந்து வருகிறது. அது மேலும் வலுவடைந்து ஒரு தீவிர நிகழ்வாக வலுவடையக்கூடிய நிலையில் இந்த தென்சீன கடல் இரண்டு நிகழ்வுகளுமே வலுவிழக்கக்கூடிய நிலை காணப்படுகிறது. இது தென்மேற்கு வங்கக்கடல் நிகழ்வு மேலும் வலுவடைவதற்கு ஆதரவாக இருக்கிறது. எனவே தொடர்ச்சியாக தென்மேற்கு வங்கக்கடல் நிகழ்வு வலுவடைந்து வருகிறது. இது மேலும் வலுவடைந்து ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் அடுத்த நிலையில் வலுவடையவும் வாய்ப்புகள் இருக்கின்றன. நமது முன்னோட்ட விளக்கத்தில் இந்த நிகழ்வு பற்றி நாம் குறிப்பிட்டதே சரியாக இருக்குமோ என்பது தற்போதைய நிலையில் அத்தகைய நகர்வுகள் தொடர்கின்றன. தென்கிழக்கு வங்கக்கடல் நிகழ்விற்கு வாய்ப்புகள் குறைந்திருக்கிறது. அதே நேரத்தில் தென்மேற்கு வங்கக்கடல் நிகழ்வு ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வட இலங்கை மற்றும் பாக்சல சந்தி அல்லது மன்னார் வளைகுடா இப்பகுதிகளை ஒட்டி நகர்ந்து அமைந்து நாம் முன்னோட்ட விளக்கத்தில் எதிர்பார்த்த அதே நிலையிலான மழைப்பொழிவை தென் கடைக்கோடி மாவட்டங்கள், தெற்கு உள் மாவட்டங்கள், மேற்கு மத்திய மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அநேக வடகடலோர மாவட்டங்கள் என வலுவான மழைப்பொழிவை பெறுவதற்கான வாய்ப்புகள் தோன்றியிருக்கிறது. எனவே வெண்டி காட்டக்கூடிய அந்த நகர்வுகளுக்கு இதற்கு மேல் நாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது என்று கருதுகிறேன். ஏன்னா கேள்விகள் அவ்வாறே வருகிறது. இது வடக்கே செல்கிறது, மியான்மர் செல்கிறது, வங்கதேசம் செல்கிறது, நீங்கள் சொல்வதெல்லாம் தவறு என்ற வகையில் எல்லாம் நமக்கு கேள்விகள் வந்து கொண்டே இருக்கிறது. நாம் தொடக்கத்தில் இருந்தே இந்த நிகழ்வானது வலுப்பெற்று வட இலங்கை ஒட்டி, அதாவது அடுத்த தென்கிழக்கு வங்கக்கடல் நிகழ்வுடன் இணைப்பை ஏற்படுத்தி நெருங்கும் என்று நாம் இதற்கு முன்னர் அவ்வப்போது குறிப்பிட்டிருக்கலாம். தென்கிழக்கு வங்கக்கடல் வராத நிலை உருவாகக்கூடிய நிலையில் தென்மேற்கு வங்கக்கடல் நிகழ்வே வலுப்பற்று அது வட இலங்கை, பாக்சல சந்தி, டெல்டா கரை நகர்ந்து வடகடலோரம் வரை வலுவுடன் நீடித்து வலுவான மழைப்பொழிவை ஏற்படுத்தும் என்பதை தற்போதும் அறிவிக்கின்றோம். இதுதான் நாம் எதிர்பார்க்கக்கூடிய அந்த நிகழ்வு பற்றிய வானிலையாக இருக்கிறது. தற்போதைய நிலையில் மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் எங்கெல்லாம் என பார்த்து விடலாம். மழைப்பொழிவு தற்போதைய அமைவில், அதாவது தென்னிலங்கை ஒட்டி தற்போது நீடித்து வருகிறது, வலுப்பெற்றும் வருகிறது. இந்த நிலையில சற்றே கிழக்கு நோக்கி, தென்னிலங்கையில் இருந்து சற்று கிழக்கு நோக்கி அதனுடைய மையம் நகர்ந்து காற்று குவிதல் சற்றே விலகி இருக்கிறது. எனவே மழைப்பொழிவு ஒரு தற்காலிகமாக ஒரு இடைவெளியை தென் கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களில் ஏற்பட்டிருக்கலாம். அதே நேரத்தில் வடகடலோர மாவட்டங்களில்
ஆங்காங்கே லேசான மிதமான மழைக்கான வாய்ப்புகள், மழை பொழிவு இன்று காலை முதல் ஏற்பட்டு வரலாம். உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் வெப்பச்சலனத்து மழைப்பொழிவு ஆங்காங்கே ஒரு இடங்களில் ஏற்பட்டு வரலாம். வரக்கூடிய மணி நேரங்களில் மழைப்பொழிவினுடைய தாக்கம் தமிழகத்தில் எவ்வாறு இருக்கும் என பார்க்கும்போது, டெல்டா மாவட்டங்களில் ஒரு இடைவெளி சற்றே நீடிக்கும். டெல்டா மாவட்டங்கள் இடைவெளி நீடிக்கும். அதே போல தெற்கு உள் மாவட்டங்களில் தென் கடைக்கோடி மாவட்டங்கள்லையும் இந்த மழை இடைவெளி நீடிக்கும். தென் கடலோர பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழைக்கான வாய்ப்புகள் ஏற்படலாம். மற்றபடி மேற்கு மத்திய மாவட்டங்களிலையும் மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் குறைந்து தற்போதைய நிலையில் இருக்கிறது. அதே போல வடகடலோர வடக்கு உள் மாவட்டங்களிலும் மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் குறைந்தே இருக்கிறது. படிப்படியாக மீண்டும் அந்த தென்மேற்கு வங்கக்கடல் குறைவெடுத்த சுழற்சி அல்லது ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்றே நாம் அதை கருதலாம். அந்த நிகழ்வானது சற்று மேலும் மேற்கு நோக்கி நகர அல்லது சற்றே வடமேற்கில் நகர கிழக்கு காற்று குவிதல் மீண்டும் டெல்டா, வடகடலோரம் மற்றும் தென் கடலோர மாவட்டங்களில் வலுவடையும். மழைப்பொழிவு வலுவடையும். பிற்பகலுக்கு பிந்தைய நிலையில் அல்லது பிற்பகல் தொடங்கி முற்பகல் இறுதியில், அதாவது ஒரு 12 1 மணி வாக்கில் மழைக்கான வாய்ப்புகள் டெல்டா கடலோர பகுதிகளிலும் 2 மணி முதல் டெல்டா கடலோர மாவட்டங்களிலும், அதற்கு அடுத்த நிலையில் உள் மாவட்டங்களிலும், அதே போல தென் கடலோர பகுதிகளிலும், அதுக்கு அடுத்த நிலையில் உள் மாவட்டங்களிலும், பிற்பகலுக்கு பெரிய நிலையில் தென் கடைக்கோடி மாவட்டங்களிலும் மழைப்பொழிவு தீவிரமடையும். மேற்கு மத்திய மாவட்டங்களுக்கும் இன்றும் மழைப்பொழிவு ஆங்காங்கே வலுவடையும். இன்று மாலை இரவு நேரங்களில் அதே போல வடகடலோர பகுதிகளிலும் சென்னை செங்கல்பட்டு வரை வடகடலோர பகுதிகளிலும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. உள்பகுதிகளில் சற்று வாய்ப்புகள் குறைந்திருந்தாலும் உள் மாவட்டங்களில், அதாவது திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, சேலம், தருமபுரி இந்த மாவட்டங்கள் சார்ந்து மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகளும், அதே போல வேலூர், திருப்பத்தூர் இந்த மாவட்டங்களிலும் ஆங்காங்கே ஓரிரு இடங்களில் மழைக்கான வாய்ப்புகளும், ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கூட ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் மாவட்டங்களிலும் ஆங்காங்கே ஓரிரு இடங்களிலும் இன்றைய தினம் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சென்னை, திருவள்ளூரை பொறுத்தவரை கடலோர பகுதிகளில் ஆங்காங்கே ஓரிரு இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. சென்னை புறநகர், அதாவது செங்கல்பட்டு அல்லது காஞ்சிபுரம் மாவட்டங்களை ஒட்டிய பகுதிகளிலையும் இன்று ஆங்காங்கே மழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. கடலோர பகுதிகள், அதை சார்ந்த உள்பகுதிகளில் சற்று வாய்ப்புகள் குறைந்திருக்கின்றன. அதே போல திருவள்ளூர் மாவட்டத்திலும். இதுதான் நம்ம இன்றைய நிலையில் எதிர்பார்க்கக்கூடிய மழைப்பொழிவு வாய்ப்புகளாக இருக்கிறது. இந்த மழை வாய்ப்புகள் நாளை வரை வலுவடையும், நாளை வரை தீவிரமடையும். அதற்கு பின் என்ன ஆகும் என பார்க்கும்போது, தென்மேற்கு வங்கக்கடல் நிகழ்வு வலுப்பற்று ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும், அடுத்த நிலையில் ஒரு ஆழ்ந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் தென்னிலங்கை ஒட்டியே நகரக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதனால் வலுவடைந்தால் மழைப்பொழிவுடைய தீவிரம், அதாவது டெல்டா மாவட்டங்களில் முதற்கட்டமாக குறையும். ஏன் குறையுது அப்படின்னு சொன்னால், காற்று குவிதல் வலுவாக சுழற்சி நோக்கி உள்ளிருக்கப்படும். மழைப்பொழிவுடைய பரப்பளவு சுருங்கும். நிகழ்வு தீவிரமடைந்தாலே பரப்பளவு சுருங்கும். ஒரு குறைவெடுத்த நிலையாக வளிமண்டல சுழற்சியாக அல்லது மேலடுக்கு சுழற்சியாக நீடிக்கக்கூடிய நிலையில் மழைப்பொழிவு ஏற்படக்கூடிய, அதாவது காற்று குவிதல் ஏற்படக்கூடிய அந்த பரப்பளவு அதிகரித்து காணப்படும். அதே நிகழ்வு வலுவடையும் போது மையம் சுருங்குகிறது, காற்றினுடைய வேகம் அதிகரிக்கிறது. அப்போ சுழற்சியினுடைய அளவு சுருங்கும், மழைப்பொழிவு காற்று குவிதல் பரப்பு சுருங்கும், மழைப்பொழிவு சுருங்கும். இது இயல்பாக உள்ளதுதான். அதனால நிகழ்வு வலுவடையக்கூடிய நிலையில, அது நகர்ந்து நெருங்கக்கூடிய நிலையில மழைப்பொழிவு தீவிரமடையும். அதுதான் அந்த வகையில வரக்கூடிய 24 நாளை தினம் வரை மழைப்பொழிவு தொடரும். 25 ஒரு இடைவெளி கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அதாவது நிகழ்வு வலுவடையக்கூடிய நிலையில வலுவடைந்து அது வட இலங்கை ஒட்டி படிப்படியாக நகரும். அது கிட்டத்தட்ட 26ஆம் தேதி மாலை அல்லது 26ஆம் தேதி பிற்பகல் வாக்கில் வட இலங்கை ஒட்டி நகரக்கூடும்.
அந்த நிலையில் மழைப்பொழிவு 25ஆம் தேதியில் ஒரு இடைக்கால இடைவெளி என்ற அளவில் அமைந்து மீண்டும் மழைப்பொழிவு 25ஆம் தேதி நள்ளிரவிலோ அல்லது 26ஆம் தேதி அதிகாலை முதலோ மழைப்பொழிவு டெல்டா மற்றும் தென்கடலோர மாவட்டங்கள், தென்கடைக்கோடி மாவட்டங்கள், மேற்கு மத்திய மாவட்டங்களுக்கும் படிப்படியாக வலுவடையும். ஆக ஒரு நாள் இடைவெளி இருக்கிறது 25ஆம் தேதி. மீண்டும் இந்த மழை சுற்று நாம் எதிர்பார்த்தபடி 29, 30ஆம் தேதி வரை தீவிரமடைய இருக்கிறது. மீண்டும் டெல்டா மற்றும் வடகடலோர மாவட்டங்களுக்கு மீண்டும் அறிவிக்கின்றோம். மழைப்பொழிவு, தீவிர மழைப்பொழிவு, வலுவான மழைப்பொழிவு இருக்கிறது. தொடக்கத்தில் இந்த நிகழ்வு பற்றி நாம் என்ன குறிப்பிட்டோமோ அத்தகைய நிலையில் மழைப்பொழிவு இருக்கிறது என நாம் உறுதியாக எதிர்பார்க்கின்றோம். என்றாலும் வானிலை என்பது மாற்றங்களுக்கு உள்ளானது. தொடர்ந்து கண்காணிப்போம். தொடர்ந்து வானிலையில் ஏற்படும் மாற்றங்களுடன் மற்றும் ஒரு விளக்கத்துடன் மீண்டும் இணைகிறேன். இணைப்பில் நீடித்த அனைவருக்கும் நன்றி.